உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். வருகிற 17ஆம் தேதி ஒரு போராட்டம். இதுக்கிடையில் தான் நீங்கள் மருத்துவர் ஐயா அவர்களுடைய இன்றைய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட ஐயாங்க, சாதாரண சமூக நீதி காவலர்னு அவர் தான். ஏற்பட்ட மாநாட்டுத் தலைவரை இப்போ பார்த்தீங்கன்னா சொற்ப கூட்டங்களுக்கு மத்தியில் அவரை இடஒதுக்கீட்டு போராட்டம் நடத்த வச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி தகவலாம் வந்து கூட்டமே இல்லை அப்படின்ற மாதிரி தகவல் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. சார் இப்போ திரு அன்புமணி அவர்களாக இருந்தாலும் சரி, ஐயா திரு ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, 2 பேரும் இணைய போகிறதா ஒரு தகவல்லாம் இருக்கு. அது எப்படி சார்? வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இது நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வருகிறேன், இது சாத்தியமானது தான். அதாவது இது உறவாச்சு, இதில் யார் பிரிக்க முடியும்? இணைப்பு என்பதே அல்ல. ஏற்கனவே தகப்பன் மகன் அப்பன் பிள்ளை என்கிற உறவு இருக்கிறது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மீது இவ்வளவு காட்டமாக மருத்துவர் ஐயா அவர்கள் செயல்படுகிறார் என்றே நமக்கு யாருக்குமே தெரியவில்லை. அவராலே கூட ஒரு குற்றச்சாட்டை ஒழுங்குமுறையாக சொல்ல முடியாத ஒரு நிலையிலே தான் இருக்கிறது. இது நீங்க சொல்ற பத்திரிகையாளர் நான் கேட்கிறவங்களை பார்த்து என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன்? ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் நீதியின் குரல் அமைப்பின் நிறுவனரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவருமான திரு CR பாஸ்கரன் அவர்கள். வாருங்கள் அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவராஜன். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்புமா. ஐயா ராமதாஸ் தலைமையில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு சென்னையில். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்ட்டு ஒரு பக்கம் பல நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி வன்னியர் சமுதாய மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கணுன்ற பல்வேறு கோரிக்கைகள் பல வருஷமாக வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இது சாத்தியமா? உண்மைதான். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடைபெற்ற சித்திரை பெருவிழா மாநாட்டில் கூட சாதிவாரியான கணக்கெடுப்பு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்கிற அடிப்படையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த பெரும் மாநாட்டை நடத்தி காட்டியவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். வருகிற 17ஆம் தேதி ஒரு போராட்டம். இதற்கிடையில் தான் நீங்கள் மருத்துவர் ஐயா அவர்களுடைய இன்றைய நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட ஐயாங்க அவர், சாதாரணவனா. சமூக நீதி காவலர்னா அவர் தான், தமிழில் போராளினா அவர் தான், மாநாடுகள்லாம் நடத்தி காட்டிய ஒரு மாபெரும் தலைவர். அப்பேற்பட்ட மாநாட்டுத் தலைவரை இப்போ பார்த்தீங்கன்னா சொற்ப கூட்டங்களுக்கு மத்தியில் அவரை இடஒதுக்கீட்டு போராட்டம் நடத்த வச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி தகவல்லாம் வந்துருக்கு சார். கூட்டமே இல்லை அப்படின்ற மாதிரி தகவல் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை வருகிற 17ஆம் தேதி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிறைவேற்றி காட்டுவார். இது தேவையில்லாதது ஒன்று. ஏன்னா ஒருங்கிணைந்து சேர்ந்தால்தான் நலம் பலம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வீம்புக்காக செய்கிற போராட்டம் என்பது வேறு. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒரு போராட்டத்தை அறிவித்தார். அந்த போராட்டம் மக்கள் திரள் போராட்டம். இதே சாதிவாரியான கணக்கெடுப்பு, வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு, அனைத்து சமூகத்திற்கான இடப்பங்கீடு, இடஒதுக்கீடு, சமூக நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நடைபெற்ற அந்த மிகப்பெரிய மாநாடு சென்னையிலே நடைபெற்ற அந்த போராட்டம் அப்போ ஸ்தம்பித்தது. தமிழகமே, சென்னையே ஸ்தம்பித்தது. சென்னையில் நடைபெற்ற அந்த போராட்டம். உடனடியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மசோதாவை தாக்கல் செய்து 10.5 விழுக்காடை நிறைவேற்றினார். தேர்தலை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு வட மாவட்டங்களை பொறுத்தவரையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு வன்னிய பெருமக்கள், இன்னும் இந்த இடஒதுக்கீட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் எந்த அளவுக்கு வாக்களித்தார்கள் என்று எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அதாவது இன்னும் கவனம் செலுத்தி இருந்தார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு விடியலாட்சி தரப்போகிறோம் என்று சொல்லுகிற ஸ்டாலினே அவரை கவிழ வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தி காட்டினார் எடப்பாடி பழனிசாமி. அந்த 10.5 விழுக்காடை கூட ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளாத அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்களுக்கு தேவை முழுமையான இடஒதுக்கீடு என்கிற வகையிலும் ஆரம்பத்தில் இதை பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுத்து எங்களுக்கு உரிய பங்கீட்டை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தியதன் பேரில் தான் இது நடைபெற்றது. இது தெள்ள தெளிவாக மருத்துவர் ஐயாவிடம் விளக்கி காட்டினார் அன்புமணி ராமதாஸ். இன்றைக்கு சமூக நீதியை பற்றியும் இடஒதுக்கீட்டை பற்றியும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பற்றியும் பாடம் எடுக்கக்கூடிய அளவிலேயே இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் யார் என்று சொன்னால் இந்திய அளவிலேயே நான் சொல்வேன், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் அன்புமணி ராமதாஸ் தான் தலையாய தலைமையிடம் என்று நான் சொல்வேன். அந்த அளவிற்கு
சமூக நீதியிலும் இடஒதுக்கீடிலும் அன்புமணி ராமதாஸ் பிச்சு மேய்ஞ்சிருவார் அந்த அளவுக்கு. ஒரு 6 இடஒதுக்கீடுகள் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பெரும் பங்காற்றியவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். ஏன் சொல்லப்போனால் ஐயாவுடன் இணைந்து தான் அதை செய்தார், நாம் மறுப்பதற்கில்லை. ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரையிலே நான் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் பிரித்து பார்க்க இயலவில்லை. யாரோ தூண்டுதலின் பேராலே மருத்துவர் ஐயா அவர்கள் பல கேள்விகளை கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கையிலே இயக்கம் இருக்கிறது, கட்சி இருக்கிறது, சங்கம் இருக்கிறது, அனைத்து சமூக கூட்டமைப்பும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லா அரசியல் கட்சிகளும், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் அன்புமணி ராமதாஸ் என்கிற ஒரு மாபெரும் தலைவர் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் அவர்கள் அழைப்பு விடுக்கிற பொழுது அந்த மரியாதையை கொடுக்கிறார். சார், இப்போ வந்து திரு அன்புமணி அவர்களாக இருந்தாலும் சரி, ஐயா திரு ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, 2 பேரும் இணைய போகிறதா ஒரு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது எப்படி சார் பார்க்க? வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இது நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வருகிறேன், இது சாத்தியமானது தான். அதாவது இது உறவாச்ச, இதில் யார் பிரிக்க முடியும்? இணைப்பு என்பதே அல்ல. ஏற்கனவே தகப்பன் மகன் அப்பன் பிள்ளை என்கிற உறவு இருக்கிறது. அப்புறம் இருக்கும்போது இதில் நம்ம புதுசாக இணைப்பு என்பது வேறு. இதில் எதுவும் சதி எதுவும் இருக்கா சார்? யாராவது பிரிச்சே இருக்கணுன்ற மாதிரி? அதாவது சதிகளை தாண்டியது தான் எல்லா விஷயங்களும், சதிகளை மீறியது தான். அதாவது இப்போ இந்த அளவுக்கு தாக்கு பிடித்து அரசியல் செய்யக்கூடிய நிகழ்வு வருகிற பொழுது அரசியல் என்பதே சதிராட்டம் நிறைந்தது தான். அந்த சதிராட்ட அரசியல் நிறைந்ததை அதை தாண்டி வருகிறார் என்கிற பொழுது, ஒரு அக்னி பரீட்சையில் இருந்து நீந்தி வருகிறார் என்கிற பொழுது அதுவும் ஒரு வகையான பெருமை தான். அதுவும் உடனிருந்தே கொள்ளும் வியாதி போல இருக்கிறவர்கள் செய்கிற அநீதி என்பது, சதி என்பது மன்னிக்க முடியாது. ஆக காலம் அதற்கு உரிய தண்டனையை வழங்கும். ஏன்னா வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், ஜி.கே. மணி தான் கட்சியை உடைக்கிறதுக்கான எல்லா சதித்திட்டமும் செய்கிறாருன்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு சார். இல்லை, அதுக்கு ஜி.கே. மணியே சொல்லியிருக்கிறாரு, ஐயாவை மிஞ்சியது யாரும் இல்லை, ஐயாவினுடைய கட்டளை ஏற்றுதான் நாங்கள் செய்கிறோம் என்று அவர் மறுப்பு சொல்லி இருந்தாலும் கூட, பொதுவாக இப்போ நாங்கள்லாம் இருக்கிறோம், ஐயா எங்ககிட்டையும் பேசுவார். ஏற்கனவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பல பேர்கிட்டையும் பேசுவார். இப்போ தன்ராஜ் மாதிரி ஆட்கள்கிட்டையும் உறவுகளிடம் பேசுவார், நிறைய பேர்கிட்ட பேசுவார். அவரெல்லாம் ஒதுங்கி இல்லையா? நாங்கள்லாம் ஒதுங்கி இல்லையா அவருக்கா? ஏன்னா சூழ்நிலை நமக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கிற பொழுது உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய அவசியம்? ஏன்னா ஏற்கனவே 25 ஆண்டு கால தலைவராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள், 4 முறை சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருந்திருக்கிறீர்கள். 50 ஆண்டு கால அரசியலில் இருக்கிற நாங்கள் இன்னும் எந்த பதவி சுகத்தையும் காணாதவர்கள். அது பதவி சுகம் அல்ல, நம்மை பொறுத்தவரை உழைப்பதற்கு நாம் வந்திருக்கிறோம். ஆமாம், அந்த உழைப்பை இன்றைக்கு அவர்கள் அதை நாம் செய்ய தயாராக இருந்து கொண்டு, இன்றும் எதுவும் இல்லை என்று சொன்னாலும் நாம் செய்ய தயாராக இருக்கிறோம். தலைவர் பதவி இல்லை என்றால் உங்களுக்கு முன்னர் பதவி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? கௌரவ தலைவர் என்கிற அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறார்கள் அல்லவா? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதை கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா? அதை இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஐயா ரொம்ப வேதனையில் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. என்னன்னா எல்லா வாட்டியும் கட்சி இது என்னுடைய கட்சி அவரே சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் தான் ஆரம்பிச்சாரு, இப்போ இவரு சொல்லக்கூடிய நிலைமையில நிற்கிறன்றது வேதனையாக்குன்ற சொல்றாங்களே. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 2016 தேர்தலில் பொறுத்தவரையிலே அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தது பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்களை, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தி மக்கள் மத்தியிலே வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டம் வகுக்கப்பட்ட பொழுது அதை ஆமோதித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் முன்னிலை நிறுத்த, அந்த முகம்தான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற முகம். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்பதை ஒத்துக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவரை முன்னிறுத்தி அதற்கு பின்னாலே நின்று அடக்கி வாசித்தவர், அதை ஏற்றுக்கொண்டவர், அதை வழிமொழிந்தவர், அதை முன்மொழிந்தவர் எல்லாருமே யாருன்னா மருத்துவரை. அப்பேற்பட்ட ஐயா திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை கொண்டு வந்திருக்கிறார், 1008 குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிறார். இன்றைக்கு தமிழக அரசியல் தலைவர்களிலேயே அதிகமாக உழைக்கக்கூடியவர் ஒரு பட்டியல் எடுத்தீங்கன்னா அதில் அன்புமணி ராமதாஸ் பெயர் தான் முன்னிலையில் இருக்கும். அதே போல ஒரு ஆட்சியாளர்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டுவதிலே அதிக அளவு யாரா முன்னிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் பெயர் தான் இருக்கும். அதே மாதிரி மத்திய மாநில அரசுகளிலே ஏற்படக்கூடிய குளறுபடிகளையும் சரி, அரசு எந்திரங்களை சரிபடுத்த வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அதற்கான அறிக்கைகளை விட்டு சரி செய்யக்கூடிய பணிகளிலே இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் அதில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பெயர் தான் நிற்கும். அதே போல பிரச்சனைகளை பற்றி அதை விவாதித்து தீர்வு காணக்கூடிய இடத்திலே ஒரு மக்கள் சக்தி படைத்த ஒரு மனிதராக அறிவுஜீவி குழுக்களை வைத்துக்கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதர் யார் என்று சொன்னால் அதுவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸாக தெரியும். இதையெல்லாம் தெரிந்தவர் தான் மருத்துவர் ஐயா. அவர் எப்படி வீழ்த்த முடியும்? மருத்துவர் அன்புமணி ராமதாஸை நாமே நினைத்தாலும் வீழ்த்த முடியாது என்று சொல்லுகிற பொழுது அவரை வீழ்த்த துடிப்பது ஏன்? இத்தனை 50 வாரங்களாக அவர் குற்றச்சாட்டுக்களை சொல்லியதற்கு பிறகும்
அவரை பின்னாலே கட்சியும் சென்று விட்டது, சங்கமும் சென்று விட்டது, மக்களும் சென்று விட்டார்கள், எல்லோரும் சென்று விட்டார்கள். தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது. தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது, மாங்கடி சின்னம் ஒதுக்கப்பட்டு விட்டது. நாம் டெல்லி வரை சென்று போராடினோம், நீதிமன்றத்திலும் கதவுகளை தட்டிவிட்டோம், அவர்களும் கைவிரித்து விட்டார்கள். அப்போ பொதுவாக இன்றும் நாம் சொல்லுகிறோம், எங்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், மதிப்புமிகு மக்களுக்கான தலைவர், மக்கள் தலைவர் மருத்துவர் ஐயா தான். அதே நேரத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியிலே இன்றைக்கு எப்படி தலைவராக இருக்கிறாரோ அதே போல இந்த பாட்டாளி மக்களை ஆட்சி கட்டிலே அமர வைக்கிற வரையிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் தலைவராக இருப்பார் என்று இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய இளைஞர் சமுதாயம் விரும்புகிறது. நீங்க ராமதாஸ் ஐயா அவர்கள் விட்டு கொடுக்காம பேசுறீங்க. ஆனா அவர் என்னுடைய புகைப்படத்தையும் பேரையும் பயன்படுத்தக்கூடாதுன்றாரு சார். இது இன்றைக்கு சொல்லுகிறார். ஆரம்ப காலத்திலே இருந்து இன்றைக்கு நான் சொல்வதை போல மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறார், தன் காலரை தூக்கி விடுத்துக் கொண்டிருக்கிறார், பெருமிதத்தோடு இருக்கிறார். இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு கட்டுப்பாட்டோடு இங்கு வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணமான ஒரு மருத்துவர் அன்புமணி ராமதாசனுடைய கரிஷ்மா தான். அவருடைய அந்த வசீகரம், அவருடைய அந்த ஆளுமை, அவருடைய அந்த செயல்பாட்டு திட்டங்கள், அவர் நடைமுறைப்படுத்தக்கூடிய, பேசக்கூடிய, முன்வைக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் பின்னாலே இருக்கக்கூடிய கவரப்பட்டவர்கள் இன்றைக்கு அவர் பின்னாலே வருகிறார்கள். இன்றைக்கு மருத்துவர் ஐயா அதற்காக மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர வேதனைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. இதுவரையிலே விளங்கிக் கொள்ள முடியாத புதிராகத்தான் இருக்கிறது. எதற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மீது இவ்வளவு காட்டமாக மருத்துவர் ஐயா அவர்கள் செயல்படுகிறார் என்றே நமக்கு யாருக்குமே தெரியவில்லை. அவராலே கூட ஒரு குற்றச்சாட்டை ஒழுங்குமுறையாக சொல்ல முடியாத ஒரு நிலையிலே தான் இருக்கிறது. இது நீங்கள் சொல்கிற பத்திரிகையாளர் நான் கேட்குறவங்களை பார்த்து என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள்? மருத்துவர் அன்புமணி ராமதாசன் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்? அரசியல் ரீதியாக பெரிய குற்றச்சாட்டு எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இன்னும் அதாவது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா வீட்லேயும் குடும்பம் இருக்குது, எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது, முதல்வர் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது, பிரதமர் வீட்லேயும் பிரச்சனை இருக்கும், எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை பகிரங்கப்படுத்தி அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்துவதனுடைய உள்நோக்கம் என்ன? யார் இந்த தீங்கை விளைவிக்கிறார்கள், யார் இந்த தீங்கை விளைவிக்க தூண்டுகிறார்கள் என்கிற பல்வேறு விதமான கேள்விகள் தான் நமக்கு முன்னாலே எழுகிறதே தவிர, ஐயா இவைகளெல்லாம் உணர்ந்து இணைந்து வாருங்கள், சேர்ந்து வாருங்கள், நாம் பயணப்படுவோம். 2026 உங்கள் நேர்த்தியான கொள்கை செயல் திட்டத்தை வடிவமைத்து கொண்டு செல்வதற்கான மருத்துவர் அன்புமணி ராமதாசுடைய கரங்களை பலப்படுத்துவோம், சட்டப்பேரவையில் அதிகமான அளவிற்கு உள்ளே நுழைந்து மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று நாங்களெல்லாம் சொல்லுகிறோம். அதற்கு விரைவில் இணங்குவார் மருத்துவர் ஐயா என்று தான் நான் கருதுகிறேன். சார், அடுத்தபடியாக பாமக தரப்பில் தாவேக்காக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த போராட்டத்தில் கலந்துக்கணுன்ட்டு. இது கூட்டணிக்கான அச்சாரமாக நம்ம கருதலாமா சார்? இது அப்படி சொல்ல முடியாது. இப்போ நாம் என்ன சொல்ல, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும், அதாவது ஆளுங்கட்சியை எதிர்க்கக்கூடிய அதே நேரத்திலே நாம் வைத்த இந்த கோரிக்கையை அவர்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதற்கான பொருளாக கூட இதை பார்க்கலாம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பரிட்சார்த்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். இடஒதுக்கீடு குறித்தும் சமூக நீதி குறித்தும் எதிர்க்கட்சிகளுக்கு என்ன பார்வை இருக்கிறது என்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையிலும் இன்றைக்கு அதை வரவேற்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அதனுடைய நிர்வாகிகள் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் ஒரு தொலைபேசி அழைப்பு செய்திருந்தால் விஜயோட பெற்றுக்கொண்டிருப்பார். இருந்தாலும் அந்த அளவிற்கு அவர்களுக்கு இணக்கம் உண்டு, இணைப்பும் உண்டு. பொதுவாக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் விஜய், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் நெருக்கமானவர்கள். எப்படி ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெருக்கமானவராக அன்புமணி ராமதாஸ் மாறி போனாரோ அதை போல நெருக்கமாக இன்றைக்கும் இருக்கக்கூடியவர்கள் தான். ரஜினி அவர்கள் கூட பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு. அதை தான் சொல்ல வரேன். அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போல விஜயோட பிறந்த நாளுக்கும் வாழ்த்துக்களை எல்லாம் இவர் தெரிந்து, அதாவது அரசியல் தலைவர்களுக்கு ஒரு நெருக்கமான உறவில் அன்புமணி ராமதாஸ் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்களை பொறுத்தவரையிலே இவரை ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக கருதுகிறார்கள், இவருடன் நன்றாக பழகி கொண்டிருக்கிறார்கள். அதே சார், 1000 தான் இருந்தாலும் இப்போ ராமதாஸ் அவர்கள் சில குற்றச்சாட்டுலாம் வைக்கிறார். திரு அன்புமணியோட மனநிலை எப்படி சார் இருக்கு? ஒரு தந்தை நம்மளை பார்த்து இப்படி சொல்றாருன்ற பொழுது நமக்கு அவருக்கு எப்படி வேதனையாக இருக்குதோ அது நமக்கு வேதனையாக இருக்கிறது. அதை ஒரு மைந்தன் எப்படி பார்ப்பார்? அதாவது ஒரு ஒழுக்கமான, ஒரு சிறப்பான, ஒரு கல்வியில் கற்று தேர்ந்த, அறவழியில் வாழ்க்கை நடத்தக்கூடியவர், அறவழி அரசியல் நடத்தக்கூடியவர், அறவழி கல்வியை பயின்றவர், அப்படிப்பட்டவருக்கு மனநிலை எப்படி இருக்கும்? தன் தந்தையே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஒவ்வொரு குற்றச்சாட்டை மாறி மாறி சொல்லுகிறார் என்கிற பொழுது தூக்கமின்மை ஏற்படுமா, ஏற்படாதா? ஆனால் அவைகளையெல்லாம் பொறுத்து கொண்டு இன்றைக்கு மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல எழுந்து வந்து ஒரு அரசியலை துடிப்போடு செய்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அவரை மெச்சத்தான் வேண்டும். ஏனென்று சொன்னால் இவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையிலேயும் கூட அரசியல் செய்ய வந்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது பாட்டாளி வர்க்கம் இன்றைக்கு பூரித்து மகிழ்கிறது என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றா இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ராமதாஸ் ஐயா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜி.கே. மணி அவர்கள் இருக்காங்க,
திருமதி காந்திமதி அவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி அடுத்தபடி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியா வருவாங்களா சார்? இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா நான் அந்த ஆர்ப்பாட்டத்தையும் பார்த்தேன். என்று சொன்னால் பல ஆர்ப்பாட்டங்களையும் பல மாநாடுகளையும் உடன் இருந்து செயல்படுத்தியவன் என்கிற முறையிலே, கடந்த மாநாட்டை கூட நான் நெறியாள்கை செய்தவன் என்கிற வகையிலே, ஏறக்குறைய 45 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடன் பயணித்தவன் என்கிற வகையிலே கேலி கும்மாலமாக போய்விட்டது. இது ஒரு நிகழ்வா, இப்படியா செய்வது ஒரு ஆர்ப்பாட்டத்தை என்று எனக்கே நானே நொந்து கொண்டேன், நானே தலை கவிழ்ந்து போனேன். ஏனென்று சொன்னால் அதில் ஒரு ஒழுங்கீனம் இல்லை, பேசுபவர்களுக்கு அந்த ஆற்றலும் இல்லை, தங்கள் கோரிக்கையை எப்படி வலுப்படுத்துவதென்றே தெரியவில்லை, யாரை எதிர்த்து போராட்டம் செய்கிறார்கள் என்றும் புரியவில்லை. ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்கிற பொழுது அவரை எப்படி கண்டனம் தெரிவிக்க வேண்டும்? மருத்துவர் ஐயா எப்படி பேசுவார் என்று எனக்கு தெரியும். கலைஞர் அவர்களை எதிர்கொண்டு மருத்துவர் ஐயா பேசிய அந்த ஒவ்வொரு காட்சிகளையும் ஒவ்வொரு வரிகளையும் எனக்கு தெரியும். அதே போல இரும்பு பெண்மணியாக திகழ்ந்த ஜெயலலிதா அவர்களை கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், சமூக நீதியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எப்படியெல்லாம் மருத்துவர் ஐயா அவரை புரட்டி போட்டு பேசியிருக்கிறார் என்றெல்லாம் எனக்கு தெரியும். அப்படிப்பட்டு பேச வேண்டிய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு கொழகொழா என்று பேச முடியாமல் தவிக்கிற அந்த தவிப்பை அரசியல் புரிந்த என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. சார், அடுத்தபடியாக பாமக அன்புமணி தரப்பில் விருப்ப மனுலாம் வாங்கிட்டு இருக்காங்க. தேதி கூட கொடுத்துட்டாங்க, ஒரு வாரம் இருக்கு. நீங்க எதுவும் கொடுத்துருக்கீங்களா சார்? தேர்தலில் போட்டியிட போறீங்களா? இல்லை, அதாவது 14ஆம் தேதியிலிருந்து கேட்டிருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டில் முதலாக அதிமுகவில் 15ஆம் தேதி, அதற்கு முன்னதாகவே பாட்டாளி மக்களுக்கு முதலாக அறிவித்து விருப்ப மனுக்களை பெறுகிறார்கள் என்று எண்ணுகிறேன். ஆகவே 234 தொகுதிகளும் விருப்ப மனுக்களை அவர்கள் கொடுப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். ஆகவே அந்த அடிப்படையில் விருப்ப மனு தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள் விருப்ப மனுக்களை கொடுப்பதும் அதை பரிசீலனை செய்வதும் என்பது இயல்பு. பாட்டாளி மக்கள் கட்சியிலே உண்மையாக இந்த முறை அதிக இடங்களில் சட்டப்பேரவைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் வியூகத்தை வகுத்து வருகிறார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதன் அடிப்படையிலே அதிக பேர் இந்த முறை நல்ல கூட்டணி அமையும், வலுவான கூட்டணி அமையும். அவரே சொல்லியிருக்கிறார், மெகா கூட்டணி என்று சொல்லியிருக்கார். அந்த மெகா கூட்டணியை உருவாக்கக்கூடிய ஒரு காரணிகளில் முக்கிய காரணியாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திகழ்வார் என்றும் நான் கருதுகிறேன். சார், அடுத்த வாட்டி ஆளுங்கட்சி அவர் அந்த கூட்டணியில தான் பாமக அங்கம் பெறும்னு சொல்றாங்க. ஆனா யார் கூட கூட்டணி போறன்றது இன்னி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கு சார். இது சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் டிரான்ஸ்பரன்சி. எப்பவுமே கூட்டணி அறிவிப்புகளை முன்கூட்டியே அறிவிக்கின்ற வழக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்டு. ஆகவே சில நாட்கள் பொறுத்து கொண்டிருங்கள், நல்ல விடை கிடைக்கும். ஏனென்று சொன்னால் அதுவும் மேகமூட்டங்கள் அரசியல் மேகமூட்டங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது சிறிது காட்சிகள் வெளிவர ஆரம்பித்திருக்கு. யாருடன் கூட்டணியில் இருப்பார்கள் என்பது ஓரளவுக்கு தெளிவாகி விட்ட நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தேசிய அரசியல் கூட்டணி ஒன்று உருவாகும். அதே போல மாநிலத்தில் பிரதான முக்கிய கட்சியும் கூட்டணியில் உருவாகும். இன்னும் பல அரசியல் கட்சிகள் உருவாகும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட 2 மடங்கு பலமான ஒரு கூட்டணியை உருவாக்கக்கூடிய இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும். சார், நீங்க நடத்த போற அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அந்த போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கி வர வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது ஒருவேளை இன்றைய சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் வேறு வழி கிடையாது. அதாவது தனிப்பெரும் சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர்களை விரோதம் செய்து கொண்டு அரசியல் நடத்துவதா என்கிற கேள்வி வருகிற பொழுது பல சூழ்நிலைகளை ஆராய்ந்து ஒரு செய்தியை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது மாதிரி அவகாசம் இல்லை என்றே நான் கருதுகிறேன். அவர்கள் காலத்தை தவற விட்டு விட்டார்கள். இனிமேல் அவர்கள் இந்த பிரச்சனையிலே கையில் எடுத்து இவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவார்கள், இவர்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. எதிர்காலத்திலும் அந்த நம்பிக்கை இல்லை. ஆகவே ஒட்டுமொத்தமாக வன்னியர் விரோத ஆட்சியாகத்தான் இது தொடரும், அல்லது சமூக நீதியை விரும்பக்கூடியவர்களுடைய ஆட்சியாகத்தான் இது தொடரும் என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா சமூக நீதியை வார்த்தைக்கு வார்த்தை சொல்றவங்க திமுக காரங்களா தான் இருக்காங்க. ஆனா இவங்களே சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கிறதா நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இல்லை, அதைத்தான் விலகிக் கொள்ள முடியாதவராக இருக்கிறார், புரிந்து கொள்ள முடியாதவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவருடைய தந்தை கலைஞர் அவர்களுக்கு சமூக நீதியை பற்றியும் தெரியும், வன்னியர் வரலாறு தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே தனிப்பெரும் சமூகம் வன்னியர் சமூகம் என்று தெரியும். சாதியிலே அவர்கள் தமிழ்நாட்டிலேயே பாதியாக இருக்கக்கூடியவர்கள், ஒட்டுமொத்தமாக மக்கள் தொகையிலே பெரும்பாதியாக இருக்கக்கூடியவர்கள்
வன்னியர் சமுதாயம் என்றும் தெரியும். அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்வியில் வாய்ப்பு இல்லை, வேலைவாய்ப்பில் வாய்ப்பில்லை, உயர் பதவிகளில் வாய்ப்பில்லை. ஒட்டுமொத்தமாக அவருடைய ஒரு காலத்தில் நில உடைமையாளராக இருந்தவர்கள் நிலத்தை இழந்துவிட்டு தவிக்கிறார்கள். நகர்ப்புற பகுதியில் இருந்தவர்கள் இன்றைக்கு புறநகர் பகுதியிலே சென்று விட்டார்கள். கிராமமாக இருந்தவர்கள் அந்த கிராமத்திலே வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள், வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு காரணமானது என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் ஆட்சி செய்த காரணத்தினாலே தான் இவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், அவர்களுக்கு உரிமை வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் அவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிமைகள் மறுக்காமல் எவ்வளவு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததே இவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. ஆகவே அதை ஈடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை இன்றைக்கு நழுவ விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அதன் மூலமாக அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கப் போகிறார்கள். பாமக சார்ந்த பல்வேறு அரசியல் பற்றி நம்ம இன்னைக்கு நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி. நன்றி.